எழுதப்பட்ட வரலாறுகளின்படி இந்தியர்கள் முதல் முறையா பிரிட்டிஷாருக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கிய தருணம்னா அது 1857 சிப்பாய் கழகம்னு சொல்லப்படுது. ஆனா அதற்கும் முன்பே தமிழகத்தில் ஒரு மன்னன் பிரிட்டிஷாரை எதிர்த்து வாளை உயர்த்தி காண்பித்தான்னா அது அழகுமுத்துக்கோன் தான். அழகுமுத்துக்கோன் எனும் மன்னன் 1759 ஆண்டு இந்தியாவில் இருந்த அனைத்து மன்னர்களும் பிரிட்டிஷாருக்கு அஞ்சி பிரிட்டிஷாருக்கு கப்பம் கட்டிட்டு இருந்தப்போ அந்த கப்பத்தை நான் செலுத்த மாட்டேன், நான் எதுக்குடா உங்களுக்கு செலுத்தணும்னு சொல்லிட்டு வாளை உயர்த்து போருக்கு அழைச்ச மன்னன் தான் அழகுமுத்துக்கோன். 1759 ஆண்டு இதை பார்த்த ஆங்கிலேய அரசு மருதநாயகம் தலைமையில காட்டான் கோயிலுக்கு ஒரு போர் படையை அனுப்பிவிட்டாங்க. அந்த போர் படையில எல்லாருமே துப்பாக்கிகளை ஏந்தி நிற்க அழகுமுத்துக்கோனின் படையானது வெறும் வாளை மட்டும் ஏந்தி நின்று இந்த போர்ல அழகுமுத்துவின் படையானது போர்ல பெரிய டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. அப்படி டஃப் ஃபைட் கொடுத்தப்பவும் மருதநாயகம் படையானது அழகுமுத்துக்கோனின் படையை வீழ்த்திட்டாங்க. வீழ்த்தினதுக்கு அப்புறம் எங்க கிட்ட சரணடைஞ்சிருங்க, மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அழகுமுத்துக்கோன் அவர்களின் படையும் மன்னிப்பு நாங்க கேட்க முடியாதுன்னு நெஞ்சை நிமிர்த்தி சொன்னாங்க. அதுவும் அவங்களுக்கு எதிராக பீரங்கிகள் நிற்கும் போது. அதன் பிறகு அந்த பீரங்கிகளாலேயே சுடப்பட்டு அழகுமுத்துக்கோன் அவர்களும் அவர்களது படையும் அங்கேயே உயிர் விட்டாங்க. இதுதான் பிரிட்டிஷாருக்கு எதிராக இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் போர் அப்படிங்கிறது ஒரு மறைக்கப்பட்ட உண்மை. இப்படி இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுல பல தமிழ் மன்னர்களும் பல தமிழ் வீரர்களும் பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடி உயிர் நீத்திருக்காங்க. பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்காங்க. அப்படி தமிழர்களின் பங்களிப்பு இந்த சுதந்திர போராட்டத்தில் என்ன அப்படிங்கறத தான் நாம் இந்த காணொலியில பார்க்க போறோம். வீரன் அழகுமுத்துக்கோனிற்கு பிறகு இன்னொருவர் போர்க்கொடியை தூக்குனார்னு சொன்னா அது பூலித்தேவர் தான். பூலித்தேவர் உலகிலேயே சிறந்த வீரரா இருந்தாரு. 1750கள்ல பிரிட்டிஷாரின் துப்பாக்கிகளை பார்த்து சமஸ்தானங்களில் இருந்த அனைத்து மன்னர்களுமே அஞ்சிட்டு இருந்தப்போ தமிழகத்தில் இருந்த ஒரே ஒரு மன்னன் மட்டும் அவங்களுடைய துப்பாக்கிகளுக்கு ஈடா எங்களுடைய வாள்கள் நிற்கும், அவங்களுடைய தோட்டாக்களுக்கு ஈடா எங்களுடைய கலைகள் நிற்கும்னு முன்னாடி போய் போரிட்டாருன்னா அது பூலித்தேவர் தான். பூலித்தேவர் 1755ல பிரிட்டிஷாருக்கு எதிராக அழகுமுத்துக்கோன் வந்து போர்க்கொடியை தூக்குனதுக்கு அப்புறம் இந்திய மன்னர்கள் கப்பம் கட்டுவதற்கு எதிராகவும் இந்திய மன்னர்கள் பிரிட்டிஷாருக்கு வரி செலுத்துவதற்கு எதிராகவும் போரிட்டவர் தான் பூலித்தேவர். இப்படி இவர் ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்படுவதை தெரிந்தவுடனேயே ஆங்கிலேயர்கள் ஒரு மிகப்பெரிய படையை இவர் ஆண்ட நெற்கட்டும் சேவலுக்கு அனுப்பியிருந்தாங்க. ஆனா அந்த படைகளை வெறும் அறிவாளையும் வேல்கம்பையும் மட்டுமே வைத்து ஓட ஓட விரட்டினார் பூலித்தேவன். மிகப்பெரிய துப்பாக்கிகள் இருக்கும்போது கூட மிகச்சிறந்த வீரர்களை மட்டுமே வைத்து ஆங்கிலேய படைகளை ஓட ஓட விரட்டியவர் தான் பூலித்தேவர். நெற்கட்டும் சேவலை ஒரு காவல் தெய்வமாக இருந்து காத்தவர் தான் பூலித்தேவர். ஆங்கிலேயர்கள் பல இடங்களை கைப்பற்றிய போதும் நெற்கட்டும் சேவலை பூலித்தேவர் இருந்த வரைக்கும் கைப்பற்றவே முடியல. அதனாலதான் நெற்கட்டும் சேவல்ல பூலித்தேவருக்கு ஒரு கோவிலே அமைக்கப்பட்டிருக்கு. இவர்களுக்கு பிறகு பிரிட்டிஷாரை எதிர்த்து இன்னொரு மன்னர் போர்க்கொடியை தூக்குனாரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கட்டபொம்மன் அவர்கள் தான். கட்டபொம்மன் 1790களில் பிரிட்டிஷாரை எதிர்த்து ரொம்பவே கடுமையா போராடினாரு. எந்த அளவுக்குன்னா 1798 இருந்து 1799 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருடம் மிகப்பெரிய கிழக்கிந்திய கம்பெனியின் படையை தன்னுடைய சிறிய படையை வைத்து மட்டுமே எதிர்த்து போராடிட்டு இருந்தாரு கட்டபொம்மன் அவர்கள். எந்த ஆயுதங்களாலையுமே வீழ்த்தவே முடியாதுன்னு பிரிட்டிஷாருக்கு உணர்ந்த பிறகு எப்பவுமே தமிழனை வீழ்த்தக்கூடிய ஆயுதம்னா அது துரோகம் மட்டும்தான். அப்படிப்பட்ட துரோகத்தால் வீழ்ந்தாரு கட்டபொம்மன் அவர்கள். எட்டப்பனின் துரோக வலையில் வீழ்ந்து 1799 ஆண்டு தூக்கிலேற்றப்பட்டாரு வீரபாண்டிய கட்டபொம்மன். இப்படி பல மன்னர்கள் பிரிட்டிஷாரை எதிர்த்து சாகிறது தெரிஞ்சுமே திரும்ப 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 தமிழ்நாட்டில் இருந்து பல மன்னர்களும் பல மக்கள்களும் பிரிட்டிஷாரை எதிர்த்து போர்க்கொடி தூக்கிக்கிட்டே இருந்தாங்க. அதுல ரொம்பவே குறிப்பிடத்தகுந்தவர்கள் மருது பாண்டியர்கள். இந்த இரட்டையர்கள் அந்த காலகட்டத்தில் இந்தியா முழுக்கவே ரொம்ப புகழ் பெற்றவங்க. ஒரு புலிய எந்தவித ஆயுதமுமே இல்லாம வெறும் கைகளால் கொல்லக்கூடியவர்கள் தான் இந்த இரட்டை சகோதரர்கள். அப்படிப்பட்ட வீரம் மிகுந்த தைரியம் மிகுந்த துணிச்சலானவர்கள் கிட்ட துப்பாக்கியையும் தோட்டாக்களையும் பீரங்கங்களையும் எடுத்துக்கொண்டு போய் காட்டினாலும் அவங்க என்ன செய்வாங்க? எதிர்த்து நின்று போராட தானே செய்வாங்க. அவங்களுடைய படை வீரர்களுக்கும் அவங்களும் கற்றுக்கொண்ட வெறும்
வெறும் வளரிக்கலை களரிக்கலை மட்டுமே வைத்துக்கொண்டு போரில் நின்று ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியவர்கள் தான் இந்த மருதுபாண்டி சகோதரர்கள். மருதுபாண்டியர்கள் 1801 ஆற்காட்டு நவாப்பை எதிர்த்து சிவகங்கையில் ஒரு மிகப்பெரிய போரையே பண்ணாங்க. அந்த போரில் அவங்க 1785 1801 வரைக்கும் அவங்களுடைய உயிர் மூச்சு நிற்கிற வரைக்குமே ஆற்காட்டு நவாப்பை எதிர்த்து போரிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு முறை போரிட்டு சிவகங்கை சீமையை மீட்டு கொண்டிருந்தாங்க இந்த மருதுபாண்டி சகோதரர்கள். அதோட மருதுபாண்டியர்கள் தான் முதல் முறையா பிரிட்டிஷார்களை எதிர்த்து நம்ம தனித்தனியா போரிட்டோம்னா திரும்ப திரும்ப இறந்ததா போவோம். அதே சமயம் நம் மன்னர்கள் அனைவருமே ஒற்றுமையாக இணைந்து பிரிட்டிஷாரை எதிர்த்தா மட்டும்தான் பிரிட்டிஷார் இந்த மண்ணை விட்டு கிளம்புவாங்கன்னு சொல்லி முதலா கூக்குரலிட்டு பல மன்னர்களையும் பல தளபதிகளையும் அணுகி மிகப்பெரிய படையை திரட்ட முயற்சி செஞ்சாங்க. அப்போ நிறைய மன்னர்கள் இவர்களுக்கு ஒத்துழைப்பு தரவே இல்லை. அதனால இவங்களுடைய முன்னெடுப்புகளானது தோல்வியில தான் முடிஞ்சிச்சு. ஆனால் அதன் பிறகு 1857 பிறகுதான் இவங்களுடைய கூக்குரலானது இந்தியா முழுக்க புரிய தொடங்கி பல மன்னர்களும் பல மக்கள்களும் ஒன்றாக இணைந்து பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடினாங்க. அதனாலேயே இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுல மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்கள் தான் இந்த மருதுபாண்டி சகோதரர்கள். இவங்க 1801 பிரிட்டிஷாரை எதிர்த்து கிட்டத்தட்ட 20 வருடங்கள் போராடிய பிறகு பிரிட்டிஷாரால் சிறைப்பிடிக்கப்பட்டு பிரிட்டிஷாரால் தூக்கிலிடப்பட்டார்கள். இவர்களுக்கு பிறகு தமிழகத்தின் வடக்கு பகுதியில் போர்க்கொடியை தூக்கிய இன்னொரு மன்னர் தீரன் சின்னமலை. மாபெரும் வீரர்கள் ஒருவராக போற்றப்படக்கூடிய தீரன் சின்னமலை 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் நிகழ்ந்த பாளையக்காரர்கள் போரில் பாளையக்காரர்கள் சார்பா மிக முக்கிய பங்கு ஆற்றினார். 1801 தொடங்கி 1805 வரைக்குமே பாளையக்காரர்கள் போரில் பாளையக்காரர்கள் சார்பா பிரிட்டிஷாரை எதிர்த்து மிகச் சிறப்பாக போரிட்டாரு தீரன் சின்னமலை. அதன் பிறகு பாளையக்காரர்கள் போரில் பாளையக்காரர்கள் தோற்ற பிறகு அங்கிருந்து தப்பியோடி மறைந்து வாழ தொடங்கினார்கள். மறைந்து வாழ்ந்த போது கூட பிரிட்டிஷாருக்கு எதிராக போர் செய்வதற்கான ஆயத்தங்களை பண்ணிட்டு தான் இருந்தாரு. அதன் பிறகு 1808 மேல இவர் இறந்ததா கூறப்படுது. ஆனா எப்படி இறந்தார் அப்படிங்கிற தகவல் இது வரைக்கும் கிடைக்கல. இப்படி பல மன்னர்கள் பிரிட்டிஷாரை எதிர்த்து போரிட்டப்போ எந்தவித மன்னர்களின் உதவியும் இன்றி வெறும் மக்கள் மட்டுமே போரிட்ட ஒரு தருணம்னா அது 1806 வேலூர் கழகம் தான். இந்தியாவின் முதல் சுதந்திர போரா 1857 சிப்பாய் கழகம் கருதப்படுது. ஆனா அந்த சிப்பாய் கழகத்திற்கே முதல் விதையானது தமிழகத்துல தான் போடப்பட்டுச்சு. அதுவும் வேலூர்ல 1806 வேலூர் கழகம் அப்படிங்கிற ஒரு சம்பவமானது நடந்துச்சு. 1806 வேலூர் கோட்டையை பிரிட்டிஷார் கைப்பற்றி இருந்தாங்க. அப்போ பிரிட்டிஷார் அங்க நியமிச்சிருந்த இந்திய வீரர்களிடம் அவங்க ஒரு விதிமுறையை போட்டிருந்தாங்க. அந்த விதிமுறையின்படி எந்த இந்திய வீரர்களும் மத அடையாளங்களை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிற விதிமுறையை போட்டிருந்தாங்க. அதன்படி இந்துக்கள் யாரும் பொட்டு வைக்கக்கூடாது, இஸ்லாமியர்கள் யாரும் தாடி வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விதிமுறைகள் எல்லாமே இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்து கோபமடைந்த வீரர்கள் தாங்கள் பிரிட்டிஷாரை எதிர்த்து போரிட போவதா சொல்லி பிரிட்டிஷாரை எதிர்த்து அந்த இடத்திலேயே போரிட துவங்கினாங்க. இதுதான் 1806 வேலூர் புரட்சியா கருதப்படுது. இந்த வேலூர் புரட்சியை அதன் பிறகு பிரிட்டிஷார் தங்களுடைய மிகப்பெரிய படையை கொண்டு வந்து அடக்குனாங்க. ஆனா இந்த வேலூர் புரட்சி தான் 1857 நடந்த சிப்பாய் கழகத்திற்கான முதல் விதையா கருதப்படுது. இப்படி இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் இந்தியா முழுக்கவே சுதந்திரம்னா என்னன்னே தெரியாம இருந்தப்பவே பிரிட்டிஷாருக்கு எதிராக போராட துவங்கி பிரிட்டிஷாரை மண்ணை விட்டு விரட்டணும்னு துடிச்சவங்க தான் தமிழர்கள். அப்படிப்பட்ட தமிழர்கள் வெறும் சிப்பாய் கழகத்திற்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது, சிப்பாய் கழகத்திற்கு பிறகும் நிறைய தமிழர்கள் பிரிட்டிஷாரை எதிர்த்து போரிட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் சுதந்திர போராட்ட வீரர்களையே உங்களுக்கு எந்த சுதந்திர போராட்ட வீரர் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.